பேசலாம் திருமதி சிவசங்கரி. இங்க ரெண்டு விஷயங்கள் பிரதானமா தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து எதிர்க்கப்படுது. அதுல இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று இந்த அரிட்டாப்பட்டி பல்லுயிர் சூழல் மண்டலத்துல சுரங்க ஆலை. இந்த சுரங்க ஆலை விவகாரத்துல திமுக அரசே இங்க சுரங்க ஆலையை நிறுவுவதற்கான அனுமதியை கேட்டுட்டு இப்ப அவர்களே அந்த ஆலை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கிற குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். அதற்கான ஆதாரம் என்ன? இல்ல அதாவது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி கல்வி, மருத்துவம், விவசாயம் இதை சார்ந்துதான் இருக்கும். அதுக்கடுத்து தொழிற்சாலைகள் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப அக்கறையான்னு கேட்டிருக்கேன். திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த மாநில உரிமைக்கோ தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கோ தமிழ்நாட்டின் உரிமைக்கோ கடுகளவு கூட எந்த விஷயமும் செய்யல. அதை நான் தரவுகளோடு உங்களுக்கு சொல்றேன். கடந்த 15 வருடங்களா இருக்காங்க. கல்வியை எடுத்துங்க சார். 15 வருடம், கிட்டத்தட்ட 20 வருடம் அவங்க கூட்டணியில அங்கம் வச்சிருக்காங்க, ஒன்னா இருக்கிறாங்க. அதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் கொண்டு வரணும் அவங்களும் ஒவ்வொரு தடவையும் வாக்குறுதி சொல்றாங்க. அதற்கான முன்னெடுப்புகள் ஏதாவது அவங்க செஞ்சிருக்காங்களா? அவங்க இருக்கும்போது தான் நோட்டிபிகேஷன் 2010 நீட்டுக்காக வருது. நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு ரத்துனாங்க. அந்த நீட்டுக்காக ஒரு சின்ன துரும்பு நாங்க கொண்டு வந்ததை தாண்டி அவங்க எதையுமே அவங்க செய்யல. அதை தாண்டி உள்ஒதுக்கீடு 7.5% நாங்க கொண்டு வந்தோம். இன்னைக்கு இத்தனை ஒரு 1500 பேர் படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எங்களுடைய அதிமுக அரசும் எடப்பாடியார் தான். அவருக்கு முழுக்க யாருடைய கோரிக்கையும் இல்லாமல் அவராக கொண்டு வரப்பட்ட ஒரு உள்ஒதுக்கீடு தான். அதுக்காக காலகாலத்துக்கும் ஏழை எளிய மாணவர்கள் அதிமுகவுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கும் நன்றி தெரிவிக்கணும். சோ அது மிக முக்கியமானது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை எடப்பாடியார் செஞ்சார். கடைசி வரைக்கும் எதிர்த்தோம். எங்களுக்கு என்ன நெருக்கடினா அந்த நேரத்துல நாங்க நீட்டையும் சட்ட போராட்டத்தையும் நடத்தணும். ஒரு பக்கம் அந்த கோச்சிங் கிளாஸ் அவங்களுக்கு தொடுவானன்ற முறையில கொண்டு போனோம். ஒரு பக்கம் தயாரும் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் எதிர்ப்பும் தெரிவிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில விஷயங்களுக்கு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம். இல்ல சார், நீட்டுக்கு எந்த காலத்திலும் எதிர்ப்பு நான் இப்ப கல்வியை பத்தி பேசும்போது சொல்றேன். கல்வின்றது மிக முக்கியமானது. அதற்காக 2 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்துறோம், ஒரு பக்கம் என்ன பண்றோம், மாணவர்களை தயார் பண்றோம், இன்னொரு பக்கம் என்ன பண்றோம், உள் ஒதுக்கீடு. ஏன்னா இதுல ஏழை எளிய மாணவர்களை பர்சன்டேஜ் ரொம்ப குறைவா இருக்கு. 0.1 போது என்ன பண்றாரு, உள் ஒதுக்கீடுல கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சார். அந்த மாதிரி ஒரு விஷயம் நீட்டு ரத்து, முதல் கையெழுத்து ரத்து, நீட்டு நீங்க நீட்டுக்காக ஒன்னும் செய்யல. அடுத்து கல்லூரிகளை எடுத்தா இல்ல சார், கல்லூரிகளை எடுத்தீங்கன்னா 17 மருத்துவ கல்லூரிகளை நாங்க கொண்டு வந்தோம். ஒரே வருடத்துல 11 மருத்துவ கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 101 கல்லூரி, அடுத்து 21 பாலிடெக்னிக், சட்ட கல்லூரி 7. இது போன்று கல்வி 31% இருந்தா 52% கொண்டு வந்துரும். இப்ப விவசாயம் எடுத்துங்க. அடுத்து கேள்விக்கு வந்துரும். நம்ம டங்ஸ்டனுக்கு வந்துரும். நான் வரிசையா சொல்லல சார். இல்ல டங்ஸ்டனுக்கு வந்துரும். நம்ம தலைப்பு ஒட்டி பேசும்போது டங்ஸ்டன்ல ஒரு பிரதான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்கிறார்னா, நான் அப்படி ஒரு நம்ம நீங்க ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் தொடர்ச்சியா எல்லா விவாதங்களையும் நம்ம வைக்கிறோம். நம்ம ஒரு தலைப்பை ஒட்டி பேசுறோம். சொன்னது அந்த கடிதத்தை சொன்னது 2/11/23 நான் அவர் நிலக்கரி சுரங்க அமைச்சகம் தெரிவிச்சிட்டாங்க. அப்ப இந்த 11 மாசம் எதுவுமே சொல்லாம இருந்துட்டு மக்களா தன்னெழுச்சியோட ஒரு போராட்டத்தில் நிக்கும் போது நீங்க போய் அமைச்சர் மூர்த்தி அங்க நின்னுட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு தகவல் மட்டும் சொல்றேன். மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் 2019 இந்தியன் மினரல்ஸ் இயர் புக் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. அதாவது ஒரு இயர் புக். அது அந்த இயர் புக்ல இங்க மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில ஆய்வு நடத்தப்பட்டு அங்க என்னென்னலாம் கனிம வளங்கள் இருக்கு அப்படிங்கிற தகவல் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளில் ஆய்வு நடந்த செய்திகளும் அப்போது பதிவாகி இருக்கு. அப்போ ஆட்சியில் இருந்தது, முதலமைச்சராக இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு ஒரு தகவலுக்கு இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா அதே தான் நானும் சொல்றேன். 2010 நீங்க என்ன பண்ணீங்க, டிஆர் பாலு பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாருன்னா மீத்தேனுக்காக நாங்க அனுமதி வாங்கிட்டோம் பெருமையா சொன்னாரு. ஈஸ்டர்ன் எனர்ஜி கம்பெனிக்கு எப்ப அவங்க புரிந்துணர்வு அரிட்டாப்பட்டியே வருமே, அரிட்டாப்பட்டியில நின்னே பேசுவோம். நீங்க ஒரு விஷயத்தை அதை மட்டும் பேச முடியல. அதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்றதை நான் பேசணும் இல்லையா சார்? அவங்க என்ன பண்ணிருக்காங்க, விவசாயிகளுக்காக என்ன பண்ணிருப்பா, கல்விக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல மேடம், என்னோட கேள்வி ரொம்ப தெளிவானது மேடம். ஒரு குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். இல்ல என்ன சொல்றாருன்னா, நீங்களே சுரங்க அமைங்கன்னு கேட்டுட்டு இப்ப நீங்களே எதிர்க்கிறது எந்த வகையில நியாயம்னு கேட்கிறாரு. அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டு இங்கு சுரங்கம் தோண்டலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நீங்க அனுமதி நிலக்கரி சுரங்கம் கொடுக்கிறது இவங்க லெட்டர் 10ஆம் மாசம் எழுதுறாங்க, 11ஆவது மாசம் திருப்பி அனுப்பப்படுது. நீங்க இத்தனை மாசம் அமைதியா இருந்துட்டு அதுக்காக பார்லிமெண்ட்ல ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? இது அதனோட சேர்ந்த விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன். இந்த 11 மாசம் போன நவம்பர் மாசம்னா இந்த நவம்பர் மாசம், இந்த 11 மாசத்துல நீங்க எதுவுமே பார்லிமெண்ட்லயோ இல்ல கண்டன விஷயங்களோ எதையுமே நீங்க பதிவு பண்ணல. எல்லாத்தையும் விட்டுட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. நாங்களே நோட்டிபிகேஷன் கொடுத்தோம். ஆக்ட் நம்பர் 11 ஆஃப் 2020. அது
அது எல்லாமே தெரியும். தங்கம் தென்னரசு என்ன சொல்றாரு, சட்டசபையில என்ன நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும்போது என்ன சொல்றாரு, இல்ல நாங்க கடிதம் எழுதியிருக்கேன். அதை விட்டுட்டு பொய்யா ஐடி விங்ல நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. இங்க 5000 ஏக்கர் போதுனா 11 மாசம் என்ன பண்றீங்க? பார்லிமெண்ட்ல என்ன குரல் கொடுத்தீங்க? நாடாளுமன்றத்துல என்ன முடக்குனீங்க? அததான் நாங்க கேக்குறோம் சார். நீங்க பிரதான தொழிலே விவசாயம். நம்ம அதை நீங்க இப்ப 5000 ஏக்கர் போதுன்றது அது விவசாயம். அப்ப விவசாயம் சார்ந்த விஷயங்கள் இவங்க விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் என்ன எதிர்பார்க்கறத நான் பதிவு பண்ணல சார். டைரக்டா நான் டங்ஸ்டனுக்கு போயிட முடியாது. புரியுது. அது விவசாயங்கிறது தாண்டி அந்த இடம் ஒரு பல்லுயிர் மண்டலம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுத்தீங்களா இல்லையா? அது உண்மைதானே? 2010 டிஆர் பாலு என்ன சொன்னாரு? என்ன சார் சொன்னாரு? நாங்க மீத்தேனுக்கு அனுமதி வாங்கிட்டோம் சொன்னாரு. அப்ப நீங்க விவசாயிகளை பத்தி என்ன நினைச்சீங்க? யாருமே செய்ய முடியாத சாதனையை செஞ்சார் சார். அதுக்கு கூட உங்க ஐடி விங்க உங்க அரசே என்ன பண்ணுது? அவதூறு கருத்துக்களை நீங்க பரப்புறீங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறத நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். ஏன் எங்களோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சார் கொண்டு போய் கொடுக்குறாரு சார். 10/2/2020 கொடுக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறத நீங்களே முடிவு எடுத்துங்கன்றாங்க. தனி தீர்மானம் கொண்டு வந்து அது ஒரே நாள் ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்டு கெசட்ல நாங்க நோட்டிபிகேஷன் கொடுக்கிறோம் சார். இன்னைக்கு அதே இடத்துக்கு சுரங்கம் போன வருஷம் 3 இடத்துல சேத்தியாந்தோப்பு எங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல இருக்க சேத்தியாந்தோப்பும் வடச்சேரி மைக்கேல் பட்டியில சுரங்கம் அமைக்கும் போது நானே பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன்றாரு ஒரு முதலமைச்சர். அதுக்கப்புறம் நாங்க தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் இவர் தங்கம் தென்னரசு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த மாதிரியா நாங்க இருக்கிறோம். நீங்க வந்து விவசாயிகளை பத்தி கவலைப்படுறதுல, விவசாய பெருமக்களை பத்தி கவலைப்படுறதுல, எதை பத்தியும் கவலைப்படுறதுல, மருத்துவத்தை பத்தி கவலைப்படுறது கிடையாது, கல்வியை பத்தி மாநில உரிமைக்கு முழுக்க பாடுபட்டது அதிமுக சார். அதற்கான முன்னெடுப்புகளை நாங்க முழுக்க எடுத்தோம். அதுக்கான வரிசையான தரவுகளை தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். மக்கள் மேல மக்களுக்காக கவலைப்படல, மாநில உரிமைகளுக்காகவும் கவலைப்படல. இப்ப இந்த சுரங்க விவகாரத்துல அரசியல் செய்து திமுக அரசு அப்படின்னு குற்றம் சாட்டு. இல்ல, அது நான் வர அதுக்கு முன்னாடி 2-3 மறுப்பு மட்டும் நான் சொல்லணும். ஒண்ணு, இவங்க சொன்னாங்க, ஆசீர்வாதம் ஆச்சாரி சார் வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில உட்கார்ந்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா, என்கிட்ட கேட்கல, என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள்ட்ட கேட்கல அப்படின்னுட்டு. இவரிடம் கேட்கவில்லை அப்படிங்கிறது வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோட கேட்கல அப்படின்னு ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது, பாஜக இவர்கிட்ட கேட்டுடுச்சு அப்படிங்கிற காரணத்தினாலேயே அந்த சமூகங்களிடம் எல்லாம் கேட்டுடுச்சு அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியா ஆசீர்வாத ஆச்சாரியா யாரும் அங்கீகரிக்கல. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னாரு. 2 கோடி 2.5 கோடி அப்ளிகேஷன் வந்து இன்னைக்கு 25 லட்சம் வரைக்கும் நாங்க டெலிவர் பண்ணிருக்கோம், இன்னும் பண்ண போறோம் அப்படி. இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அங்கதான் என்னுடைய ஆர்குமெண்ட், திமுகவினுடைய ஆர்குமெண்ட் எங்க வருதுன்னா, அந்த இடத்துல தான் நீங்க குடும்ப தொழில், அதனுடைய தொடர்ச்சியா குலத்தொழில், அதனுடைய தொடர்ச்சியா சாதி தொழில்ங்கிறத கொண்டு வரீங்க அப்படிங்கிறோம். மூணாவது, திட்டத்தினுடைய பிரதான பிரச்சனையா நீங்க ஒன்னு சுட்டி காட்டினீங்க, விஸ்வகர்மாங்கிற அந்த நேம பத்தி ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் எழுந்துச்சு அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன பண்றாரு, அது சாதி பிரச்சனை, அதை டைவர்ட் பண்ற அப்படின்ட்டு. இவர் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது நான் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிபேட்டை ஆரம்பிக்கிறாரு. ஆனா நீங்க அந்த சாதிக்குள்ள ஒரு ரெப்ரசன்டேஷன் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்ன உடனே திட்டத்துக்கு வந்துருவோம், சாதி பிரச்சனையை பேச வேண்டாம் அப்படின்னு இதை டைவர்ட் பண்ணக்கூடிய வேலையில அவர் ஈடுபடுறாரு. கடைசியா இன்னொரு விஷயம் சொன்னாரு, முடிதிருத்தும் போட்டி நடத்தணும் நாங்க, இந்த சிகை அலங்கார போட்டி. அதுல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண், அவர்கள் பரம்பரையாக அவருடைய குடும்ப வழியில முடிதிருத்தும் தொழில் செய்யக்கூடியவர் அல்ல, மாறாக முதல் தலைமுறையா வந்து அவ்வளவு அழகா பண்ணாங்க, அவ்வளவு அது பரிசெல்லாம் வென்றாங்க, உங்களை பிரான்ஸுக்கு அனுப்பணுமோ எங்க அனுப்பணும்லாம் சொன்னார். அந்த பெண் இந்த திட்டத்தில் எலிஜிபிள் கிடையாது. அதுதான் எங்களுடைய டிமாண்ட், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த பெண்ணையும் இந்த திட்டத்தில் எலிஜிபிளா கன்வெர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஸ்கில் இருக்கு, திறமை இருக்கு, ஆர்வம் இருக்குன்னா அவங்களுக்கு லோன் கொடுங்க அப்படிங்கிறது தான். இன்னொன்னு, தற்கொலை பண்ணிக்கிறாங்க கடன் வாங்கி அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நீங்க அந்த சொன்னதனுடைய தொடர்ச்சியாவே ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அது அதனுடைய தொடர்ச்சியாவே இங்க பஞ்சாயத்து தலைவர் அதை வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான ஒரு அதிகாரத்தை அங்க கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஏன் கிராம நிர்வாக அலுவலருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எதற்காக? இல்ல, நீங்க இதுல ஃபேமிலி பேஸ்ட் ட்ரெடிஷனல் ட்ரேட்னு வைக்கிறீங்க. அதை எங்க அந்த டாக்குமெண்ட்ல டிஃபைன் பண்ணிருக்கீங்க? ஒரு தலைமுறையா, 2 தலைமுறையா, 3 தலைமுறையா, 50 வருஷமா, 60 வருஷமா? அப்ப ஏதோ ஒரு எஸ்ஓபி போடணும். அந்த எஸ்ஓபியை இதுவரைக்கும் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவரா ரெவென்யூ தான் கொடுக்கணும். குறிப்பிட்ட இடத்துல ஒரு டென்யூர் டிஃபைன் பண்ணிருக்காங்க சார். ஒரு 5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ஒரு டென்யூர் வச்சிருக்காங்க. அந்த டென்யூருக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரியான மாற்றங்கள், திருத்தங்கள் அப்படிங்கிறது அந்த 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மோட்ல அது மாற்றப்படலாம், திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு பார்க்க கூடாது. பிரச்சனையை